சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு. தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பம். பதவியேற்றவுடன் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ள தமிழக முதல்வர். 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்பு. தமிழ்நாட்டு அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை. பொறுப்புகளை நிறைவேற்ற கால அவகாசம் கோரிய தமிழக முதல்வர். பதவியேற்பு நிகழ்வில் பின்தள்ளப்பட்டுள்ள தமிழ்தாய் வாழ்த்து. சமூக ஆர்வலர்கள் கேள்வி. மத்திய அரசு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் பிரதமர் மோடி தெரிவிப்பு. பதவியேற்பு விழாவை புறக்கணித்து ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி. 2ஆம் கட்ட தலைவர்களை மட்டும் அனுப்பிய திராவிட கட்சிகள். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக அரசியல் வரலாற்றில் தனியாக கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் மக்களின் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் அதிகாரப்பூர்வமாக ஆட்சியை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. யோசப் விஜய் எனும் நான் என்ற வரிகளோடு தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியை பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். இதன்பொழுது ரசிகர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் அரங்கமே அதிரும் வகையில் ஆர்ப்பரித்தனர். தமிழ்நாட்டிற்கு நேர்மையான ஆட்சியை தருவேன் என ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன் என உணர்ச்சி பொங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்தும் அமைச்சர்களது பொறுப்பேற்றும் நிகழ்வு, சத்தியப்பிரமாண நிகழ்வு உள்ளிட்டவை இடம்பெற்றன. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த அதிமுக திமுக எனும் இருமுனை போட்டியை உடைத்தெறிந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இன்று காலை சென்னை நேரு உள்விளையாட்டரங்கில் நடைபெற்ற பிரம்மாண்டமான விழாவில் தமிழக ஆளுநர் முன்னிலையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். குறித்த பதவியேற்பு விழாவில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் நடிகை திரிஷா உள்ளிட்ட இந்திய சினிமா பிரபலங்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர். தமிழகத்தில் அரசியல் வரலாற்று நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படும் நிலையில் 3ஆவதாக பாடப்பட்டமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் பல தசாப்தங்களாக நீடித்து வந்த இருமுனை போட்டியை உடைத்தெறிந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சற்று முன்னர் பதவியேற்றுள்ளார். பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியமைக்க உரிமை கோரி தமிழகத்திற்கு பொறுப்பான ஆளுநருடன் விஜய் உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதனையடுத்து ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை தமிழக ஆளுநர் வழங்கினார். அதே நேரம் எதிர்வரும் 13ஆம் தேதி சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இந்நிலையில் பதவியேற்கும் நிகழ்வு இன்று காலை 10 மணிக்கு நேரு உள்ளக விளையாட்டரங்கில் ஆரம்பமானது. இதன்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் அர்லேகர் முன்னிலையில் பொறுப்பேற்றார். விஜயுடன் 9 பேர் அமைச்சர்களாகவும் பதவியேற்றனர். புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் உள்ளிட்டோருக்கு முக்கிய அமைச்சுகள் வழங்கப்பட்டுள்ளன.
அதே நேரம் விஜயின் பதவியேற்பு நிகழ்வில் மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, த்ரிஷா மற்றும் பல சினிமா பிரபலங்கள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். குறித்த நிகழ்வுக்கு 5000 பேருக்கு மாத்திரமே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அவரது பதவியேற்பு நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. தமிழக அரசியல் வரலாற்றில் நீண்ட காலமாக நிலவி வந்த திமுக, அதிமுக ஆட்சியினை முறியடித்து புதிய கட்சியாக தமிழக வெற்றிக்கழக அரசாங்கம் அமைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றது 3 முக்கிய கோப்புகளில் விஜய் கையெழுத்திட்டுள்ளார். 200 அலகுகளுக்கான இலவச மின்சாரம், பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்குதல் மற்றும் போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்குவதற்கான ஆவணத்திலும் கையெழுத்திட்டுள்ளார். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அத்துடன் தனக்கு வாக்களித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்த தமிழக முதல்வர் விஜய் பொறுப்புகளை நிறைவேற்ற கால அவகாசம் வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த டிராவல்ல, இந்த ப்ராசஸ்ல எனக்கு எவ்வளவோ கஷ்டங்கள், எனக்கு எவ்வளவோ இந்த அவமானப்படுத்தினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்காக கூட நின்ன உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டங்கள், அதே மாதிரி அவமானங்கள், அதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காம, அதையெல்லாம் நீங்க பொருட்டாவே எடுத்துக்காம, என்னோட வலிகளை, என்னோட வேதனைகளை உங்களோட தான் நினைச்சு என் கூடவே நின்னு இன்னைக்கு சி ஜோசப் விஜய் எனும் நான் அதை உண்மையாக்கி இருக்கிறீங்க. உண்மையிலே எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய உறவுகளே, என்னுடைய சொந்தங்களே, நான் ஒன்றும் தேவ தூதன்லாம் கிடையாது. நானும் ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்ற ஒரு சாதாரணமான மனுஷன்தான். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. அதை தான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ யாரையாவது போய் ஏதாவது சந்திக்கணும் அப்படின்னா இந்த மூஞ்ச மூடிக்கிட்டு போய் சந்திக்கிறதோ, இந்த மறைமுகமா உங்களுக்கு தெரியாம போய் சந்திக்கிறதோ அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். பெண்கள் பாதுகாப்பை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். என்ன அவமானப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், என்ன கஷ்டப்படுத்துறவங்களாகவே இருந்தாலும், அவங்களும் என் மக்கள் தானே. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதா நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயினுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. தமிழ்நாட்டின் 14வது முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து 9 அமைச்சர் பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். இதில் பெண் அமைச்சர் ஒருவரும் பதவியேற்றுள்ளார். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டதைத் தொடர்ந்து அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலில் புசி ஆனந்த் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து ஆதவ அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் பதவியேற்கும் போது தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் புன்னகையுடன் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்களான மு.க. ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் பதவியேற்பு விழாவுக்கு செல்லவில்லை. குறித்த பதவியேற்பு விழாவில் திமுக மற்றும் அதிமுக சார்பில் சில நிர்வாகிகள் மட்டுமே கலந்து கொண்டிருந்தனர். தமிழக சட்டசபை தேர்தல் பிரசாரத்தின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திமுக மீது சர்மாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அவற்றுக்கு திமுக தரப்பில் பதில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி என விஜய் தெரிவித்திருந்த நிலையில், ஆனால் டில்லிக்கும் தமக்கும் தான் போட்டி என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இப்படி இருதரப்புக்கும் கசப்பை ஏற்படுத்தும் வகையில் பிரசாரங்கள் நடந்து முடிந்த நிலையில் முடிவில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருந்தது. வெற்றி பெற்ற விஜய்க்கு நேரடியாக வாழ்த்து தெரிவிக்காத ஸ்டாலின் பெயர் குறிப்பிடாமல் புதிய ஆட்சிக்கு வாழ்த்து என தெரிவித்துள்ளார்.
இத்தகைய சூழ்நிலையில் இன்று நடக்கும் பதவியேற்பு விழாவில் ஸ்டாலின், முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்கவில்லை. திமுக, அதிமுக சார்பில் 2ஆம் கட்ட தலைவர்களும், பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரன் மற்றும் தமிழிசை ஆகியோரும் பங்கேற்றிருந்தனர். தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்துள்ள நிலையில் தமிழக முதல்வர் விஜய்க்கு இந்திய பிரதமர் மோடி உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். புதிய தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டுள்ள யோசப் விஜய்க்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையிட்டு இவ்வாறு வாழ்த்தினை தெரிவித்துள்ளார். இலங்கையும் தமிழ்நாடும் வரலாறு, கலாசாரம், வணிகம் மற்றும் தலைமுறையாக தொடரும் மக்களுக்கு இடையிலான நெருக்கமான உறவுகளால் பிணைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையும் இந்தியாவும் மென்மேலும் நெருக்கமான உறவுகளையும் வலுவான கூட்டாண்மையையும் தொடர்ந்து கட்டி எழுப்பி வரும் நிலையில் நமது எதிர்காலம் மகத்தான பொருளாதார வளர்ச்சியையும் வாய்ப்புகளையும் கொண்டுள்ளது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வலுவான இந்திய இலங்கை கூட்டாண்மைக்குள் இணைந்து செயற்படுவதன் மூலம் மேலான செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அடைவதற்கு தாம் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் தமிழக மக்களுக்கும் அனைத்து வெற்றிகளும் கிடைக்க இலங்கை மக்கள் சார்பாக தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை சூழவுள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக நாளைய தினம் ஒரு குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதனால் நாட்டின் பல பாகங்களிலும் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அத்துடன் பனியுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், ஓவா, வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எச்சரித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடல் பகுதிகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது திசை மாற்றமின்றியும் வீசக்கூடும் எனவும் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகள் சாதாரண நிலையிலிருந்து ஓரளவுக்கு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் தற்காலிகமாக ஏற்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மதுரை மற்றும் மொன்றாங்கலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன காலமாகியுள்ள நிலையில் அவரின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை பொரளையில் உள்ள தனியார் மலர்ச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள அவரின் உடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேரில் சென்று இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் உடல் பொரல்லவில் உள்ள ஒரு தனியார் சப அடக்க கூடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட பலரும் இன்று காலை மறைந்த சந்திரசேனவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாவீர்களா என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு ஆம், நான் செல்வேன், நாம் சென்றே ஆக வேண்டும் அல்லவா என்று பதிலளித்தார். முன்னர் ஆஜராகுமாறு தனக்கு சமீபத்தில் விடுக்கப்பட்ட அறிவிப்பு குறித்தும் கருத்து தெரிவித்தார். கபில சந்திரசேனவின் இறுதிச் சடங்குகள் இன்று மாலை 5 மணிக்கு பொரல்ல பொது மயானத்தில் நடைபெறவுள்ளது. உள்ளூர் இழுவைமடி மீன்பிடியால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வடமராட்சி வடக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் உபதலைவரும் வடக்கு மீனவ பிரதிநிதியுமான ந வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். கடற்தொழில் அமைச்சர்களும் தமது அரசியல் நலனுக்காக தடை செய்யப்பட்ட கடற்றொழில் நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதாகவும் நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தங்கூசி வரைய தடை செய்திகள், இதனவில நண்டு வரைய தடை செய்திகள், சட்டப்பிரியன்னு சொல்லி தங்கூசி வரைய அதை தடை செய்திகள். உண்மை சரி, அது தடை செய்ய வேண்டிய தொழில் தான். மூக்கூட்டு வேலை தடை சொல்லி தடை செய்திகள் உண்மை என்று சரி, அதெல்லாம் தடை செய்யத்தான் வேணும். நாங்களும் சில தொழில்களை நாங்கள் நிப்பாட்டிக்கிறோம். தடை செய்ய வேண்டிய தொழிலை நிப்பாட்டிகள் 16 தொழில் தடை தான் அளித்திருக்கிறார். நீங்கள் இழுவமடை தொழிலை நிப்பாட்டுங்கோ. சங்கங்கள் எல்லாம் சகல சங்கமும் உடனடியாக எல்லா தொழிலையும் நிப்பாட்டும். தடை செய்யப்பட்ட தொழில் முற்றுமுழுதாக கடற்படத்தில் அளிக்கிற தொழிலை நிப்பாட்டால் விட்டுக்கொண்டு
சின்ன சின்ன மக்களுக்காக அண்டாயிரம் உழைச்சி தின்ற மக்கள் இந்த தொழிலை நீங்கள் தடை செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சரியான அரசாங்கமாக இருந்தால், சரியான ஒரு சரியான மாதம் தோசம் சூடு சுரலை உள்ள கடத்தொழில் அமைச்சராக இருந்தால், இழுவமடி தொழிலை நிப்பாட்டி போட்டு சகல தொழிலை நிப்பாடுவோம், தடை செய்யப்பட்ட தொழில் சொல்லி அத்தனையே நிப்பாட்டுவோம். அது நாங்கள் வரவேற்கிறோம். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் 14வது முதலமைச்சராக விஜய் பதவியேற்பு. தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பம். பதவியேற்றவுடன் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டுள்ள தமிழக முதல்வர். 9 அமைச்சர்களும் பொறுப்பேற்பு. தமிழ்நாட்டு அரசின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை. பொறுப்புகளை நிறைவேற்ற கால அவகாசம் கோரிய தமிழக முதல்வர். பதவியேற்பு நிகழ்வில் பின்தள்ளப்பட்டுள்ள தமிழ்தாய் வாழ்த்து. சமூக ஆர்வலர்கள் கேள்வி. மத்திய அரசு தமிழ்நாடு அரசுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றும் பிரதமர் மோடி தெரிவிப்பு. பதவியேற்பு விழாவை புறக்கணித்த ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி. 2ஆம் கட்ட தலைவர்களை மட்டும் அனுப்பிய திராவிட கட்சிகள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.